திருச்சிற்றம்பலம். திருவருளை எவ்வாறு பெறலாம் ன்னு கேட்டா, அது வெறும் கோவிலுக்கு போறதால மட்டும் கிடைக்குற விஷயம் இல்ல. மனுஷன் மனசு எவ்வளவு மென்மையாயிருக்கு, அவன் பிற உயிரை எப்படி பார்க்கிறான், அதில்தான் இறைவன் அருள் மறைந்து இருக்கு. அன்பானவர்களே, இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழணும், நல்லபடியா இருக்கணும், இறைவன் அருள் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, இறைவன் அருள் எங்கே கிடைக்கும்? பல பேரு நினைப்பாங்க, பெரிய பூஜை பண்ணணும், பெரிய யாகம் செய்யணும், மலை ஏறணும், காசு செலவு பண்ணணும். ஆனா ஞானிகள் சொல்வது வேற. ஒரு பசிக்கிற மனிதனுக்கு ஒரு கை உணவு கொடுக்கிறது, அழுகிற ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்றது, தவறிப் போறவனை திட்டாம வழி காட்டுறது, இதெல்லாம் தான் உண்மையான வழிபாடு. என்ன, ஜீவகாருண்யம் இல்லாத இடத்துல இறையருள் நிலைக்காது. சின்ன விளக்கை ஏற்றி பெரிய இருட்டை அகற்றுற மாதிரி, சின்ன தயவு செய்ற மனசுதான் பெரிய கடவுள் அருளை வாங்கும் பாதை. நல்லது கெட்டது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த நூல் ஒரு அழகான உண்மையை சொல்லுது. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி நிம்மதியும் ஒளியும் தருறது புண்ணியம். ஆரம்பத்துல ரொம்ப சுகமா தோன்றியும் பின்னாடி துக்கம் தருறது பாவம். உதாரணத்துக்கு, கோபத்துல ஒருத்தரை காயப்படுத்துறது அந்த நிமிஷத்துல ஜெயிச்ச மாதிரி தோணலாம், ஆனா பின்னாடி மனசுக்குள்ள நெருப்பு. ஆனா ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு ஆரம்பத்துல ஈகோ கஷ்டப்படும், ஆனா பின்னாடி மனசு லேசா ஆகிடும். அதுதான் புண்ணியம். மனசாலே பாவம் ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல எல்லா தீமையும் முதல்ல மனசுலதான் பிறக்குது. அடுத்தவங்க பொருளை ஆசைப்படுறது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறது, தீங்கு நடந்தா சந்தோஷப்படுறது, இது எல்லாம் மன பாவம். அதே மாதிரி பொய் பேசுறது, புறம் பேசுறது, மனசை காயப்படுத்துற வார்த்தை பேசுறது, இது வாக்கு பாவம். உடம்பால யாரையும் துன்பப்படுத்துறது, தவறை பார்த்தும் தடுக்காம இருப்பது, இது தேக பாவம். அப்படின்னா புண்ணியம் என்ன? அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, பொறாமை இல்லாம வாழ்றது, பெண்களை மரியாதையா பார்க்கிறது, இனிமையா பேசுறது, உண்மையா நடக்கிறது, இதெல்லாம் புண்ணியம். நம்ம கையில் இருக்கிற பெரிய பூஜை இதுதான். பாவம் செய்துட்டோம்னா என்ன செய்யணும்? மனுஷனா பிறந்தவங்க தவறு செய்யாம இருக்க முடியாது. ஆனா தவறை நியாயப்படுத்துறதுதான் ஆபத்து. நான் தவறு செய்துட்டேன் ன்னு மனசு உருகணும். அதுக்கப்புறம் அதே தவறை மீண்டும் செய்யாம இருக்கணும். நல்லவர்களோட சேரணும், தீய பழக்கத்திலிருந்து விலகணும், பசிக்கிறவங்களுக்கு உதவணும், இறைவனை நினைக்கணும். அப்போ மனசு சுத்தமா மாற ஆரம்பிக்கும். உண்மையான ஆன்மீகம் என்ன? வெளியில ருத்ராட்சம் போட்டா மட்டும் ஆன்மீகம் இல்ல, வெள்ளை உடை போட்டா மட்டும் ஞானம் இல்ல. ஒருத்தருடைய கண்ணீரை துடைக்கிற மனசு, அதுதான் ஆன்மீகம். பசிக்கிற உயிரை பார்த்து உள்ளம் நடுங்குற நிலை, அதுதான் இறைவன் இருக்கிற இடம். இறுதிச் செய்தி, அன்புகளே, இறைவன் அருள் வானத்துல இருந்து திடீர்னு விழுற ஒளி இல்ல. அது ஒரு தாயின் அன்புல இருக்கு, ஒரு ஏழையின் சிரிப்புல இருக்கு, ஒரு நல்ல வார்த்தையில இருக்கு, ஒரு கருணை பார்வையில இருக்கு. நம்ம மனசு மென்மையா மாறுற அளவுக்கு இறைவன் நமக்குள் வெளிச்சமா மலர ஆரம்பிப்பார். அதனால யாரையும் காயப்படுத்தாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு உதவுங்க, உண்மையா வாழுங்க, கருணையா பேசுங்க. அப்போ திருவருள் நம்மை தேடி வரும். திருச்சிற்றம்பலம்.